எடுத்த பிறவி பயன்கிறேரோ வைகுந்த வாசன் லட்சுமி சவேதன் மக்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய கர்த்தன் நான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் காட்சி தந்துவிட்டு நானும் வைகுந்தம் செல்ல நேரத்தில் என்னை தேடி நாரதன் ஓடி வருகிறானே, என்னை தெரியவில்லையே. சரி, நாரதன் இப்பொழுதுதான் வந்தான், என்னை வணங்கினான். நாரதா, சற்று முன்பதாகத்தான் இப்பொழுது என்னை வந்தார், என்னை வணங்கினார். என்ன ஆசீர்வாதம் இப்பொழுதுதான் பெற்று சென்றார் நீ. ஆனா மீண்டும் இப்பொழுது வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லையே நாரதா. காரணத்தோடு வந்திருக்கிறேன். தங்களிடம் காலையில் வந்து உங்கள் நல்ல கதலி என்ற வாழை மரத்தில் 2 குலைத்தல் இருக்கின்றது. நீ பேசும் வார்த்தை எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆமாம், கதலை என்ற மரத்தில் 2 குலை வாழைமரம் தள்ளி இருக்க சொல்கிறாயே. இதப்பா, ஒரு வாழை மரத்தில் 1 குலைதான் தள்ளும், 2 குலை என்று தள்ளுகிறேன் சொல்கிறேன். அதனால் 2 நான் பார்த்ததே கிடையாது நாரதா. வார்த்தை கேளுங்க. அப்படி பார்க்க வேண்டும் என்றால் என்னோடு வாங்க. அந்த கள்ளி வாழை மரத்தை நான் காட்டுகிறேன். வாழை மரத்தை நீ காட்டுகிறாய். அந்த கதலை வாழை மரத்தை 2 குலை தள்ளுகிறதா? 2 குலை இருக்கிறது நாரதா. நான் பார்த்து விட்டு தானே வருகிறேன். நீ பேசும் வார்த்தை எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. தாத்தா, எனக்கும் அதிசயமாக இருக்கிறது. மக்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய கர்த்தன் நான். எனக்கு தெரியாமல் உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிசயம் உனக்கு தெரிகிறது? உனக்கு பார்த்து விட்டு தான் நேரம் உன்னிடம் வருகிறேன். ஓ, அந்த கதலை வாழை என்ன காட்டுகிறேன் சொல்கிறாய் நீ. ஆமா, சரி, இப்பொழுது பார்க்கலாம். புறப்பட்டு வைகுந்த வாசா நாராயணா, ஆவல் பாந்தவா, மாயவா மதுசூதனா, ஓடோடி வர வேண்டும். என் முறை நீதான் இருக்க வேண்டும் இறைவா. ஆதரிப்பாயனி கோவிந்தா, இவ்வளவு தூரம் கொண்டு வருகிறாய் நீ. இதுவரை நடந்த வாழை மரத்தை பார்த்ததே கிடையாது நான். இன்னும் சற்று தூரம் தான் இருக்கிறது. அதோ மேடு ஒன்று தெரியல, பார்த்தாயா? ஓ, அதை தாண்டினால் அந்த வாழை மரத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மேட்டை கடந்தால் அந்த வாழை மரத்தை பார்க்கலாம். சரி, போகலாம். Oh!
இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அந்த வாழை மரத்தை நான் இதுவரை காணவில்லையே. நான் இன்னும் சற்றுதான் ஓ, நான் இதே இடத்தில் இருக்க வேண்டும். நீ சென்று நீராடிக்கு வருகிறாயா? ஆமா, ஓகே. அதுவரை நான் இந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவுதானே? சரி, வா போகலாம், வா. ஆதரி போய நாரதன் ஒரு வாழை மரத்தில் 2 குலை தள்ளியிருந்து சொல்லிவிட்டு போகிறான். ஆனா இதுவரை அவன் ஆளே காணவில்லையே. அவன் எப்பொழுதுதான் வருவான் திருவிழையை என்ன நினைத்து இதோ ஒரு பெண் பாடுகிறாளே, யார் என்று திருவிழையை. சரி, பார்க்கலாம். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. பெண்ணே, நான் காண்பது கனவா அல்லது நினைவா? நினைவேதான், உண்மைதான். ஆண்டவன் தான் வந்திருக்கிறார். ஆண்டவா, வைகுந்த வாசா, நாராயணா, கோவிந்தா, பார்க்கிற வாசா, பரந்தாமா, நீதானையா என் துயரை தீர்க்க வேண்டும். ஆண்டவா, பெண்ணே, உன் துயரை தீர்ப்பதற்காக தானே நான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா சுவாமி, எனக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டது சுவாமி, எனக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டது. உனக்கு குறையா? ஆமா சுவாமி. உனக்கு என்ன அப்படிப்பட்ட குறை உனக்கு? அந்த குறையை அகல வேண்டும் என்றுதான். அந்த குறையை பத்தி நீ பேசவே கூடாது. அந்த குறையை தீர்ப்பதற்காக தானே நான் எப்பொழுது நான் ஓடி வந்திருக்கிறேன். நான் அப்படியா? ஆமா, ஆண்டவன் அருளே அருள் தான். சொல்லாமலே குறிப்பறிந்து தெரிந்து கொள்கிறாரே, என் குறையை எப்படியும் தீர்த்து விடுவார். இதுவரை வைகுண்டத்தில் நான் இப்பேற்பட்ட பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. நான் என் மனைவி லட்சுமி இருக்கின்றார். எதற்கு? என் மனைவி லட்சுமி விட அழகாகவே இருக்கின்றாள் இவள். உனக்கு ஆஸ்வதிச்சாடா? உனக்கு என் மனைவி லட்சுமியோட அழகாக இருக்கிறாள். இவளை கட்டி பிடித்து ஒரு முத்த முத்தி ஆசை தீர்க்க வேண்டும். பெண்ணே, உனக்கு என்ன குறை நேர்ந்து விட்டது? உனக்கு சொல்ல வேண்டுமா சுவாமி? பெண்ணே, உன்னை பார்த்ததும் இப்பொழுது எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன? நீ என்னை கட்டி அழைத்து எனக்கு ஒரு முத்தம் தர வேண்டும். நீ ஐயோ ஆண்டவா, இது என்ன வேதனை? ஆண்டவன் செய்ய வேண்டிய வேலையா இது? சுவாமி வேண்டாம் சுவாமி, விபரீதமாக முடிந்துவிடும் சுவாமி. வர முடியாது. வேண்டாம் சுவாமி. என்னை கட்டி அழைக்க முடியாது. முடியாது. பெண்ணே, வா, என் ஆசை தீர்த்து விடு. வர முடியாது. பெண்ணே, சங்கீத வாசல் திருநாடு